ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு எப்படி மொறுமொறுன்னு வெள்ளையாக சிவக்காமல் குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா 3 மெத்தடில் முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மாவு பச்சரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் நல்லா கழுவி நல்லா காஞ்சிருக்கணுங்க. இதுக்கு வந்து 125 கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு கடாயில் வறுத்துக்கலாங்க. வெறுமனே ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அப்படியே ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வாசனை வரணும் லைட்டாக, ரொம்பவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. 1 கிலோவாக இருந்தால் 1/4 கிலோ வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்யறதுக்கும் சிரமம் இல்லாமல் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம். இதை பாருங்கள். இப்போ நான் வந்து அதை அரைச்சி மிஷினில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ரெண்டுத்தையும் கலந்துக்கோங்க. கலந்து மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் வெள்ளை எள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது டீ போடுற டைம்லேயே நம்ம இதை செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சுக்கலாம். 1/2 கிலோ நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டு. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வெண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஒரு 50 கிராம் எடுத்தால் கூட போதுங்க. கொஞ்சமாக நீங்கள் 1.5 ஸ்பூன் எடுத்திங்கன்னா கணக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு. அதுக்கு மேலே வேண்டாம். நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் வெண்ணெய் மட்டும் தான். 1/2 கிலோவுக்கு இது போதும். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு அடுத்து பாருங்கள். இப்போ தண்ணி நம்ம ஆர்டினரியாக தண்ணி எடுத்து பச்சை தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப விட்டுறாதீங்க நிறையா தண்ணி. நல்லா கொஞ்சம் அளவாக கெட்டியாக இருக்கணுங்க. நமக்கு பிழியறதுக்கு வரணும். அந்தளவுக்கு மாவு பக்குவமாக இருக்கணும். நீங்கள் 1/2 கிலோ மாவு போதுங்க. அப்பப்போ நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். பாருங்கள், நல்லா வெள்ளையாக மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. நம்ம உடனே செஞ்சிடலாம். டீ போடுற டைம் கூட இதுக்கு ஆகாதுங்க. நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு இதை நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் மாவை இந்த லெவலுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அச்சு எடுத்துக்கலாம். முறுக்கச்சி நான் இண்டோலியம் தான் எடுத்து வச்சுருக்கேங்க. முறுக்கச்சி தேன் குழல்னு சொல்லுவாங்க. இது 3 ஹோல் இருக்கும் இதில். இது உள்ளுக்குள்ளே எண்ணெயை நீங்கள் சமையல் எண்ணெய் போட்டு நல்லா உள்ளுக்குள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கோங்க. அது மாதிரி இந்த அவுட்டர் பார்ட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அது உள்ளுக்குள்ளே நல்லா சேர்த்துக்கோங்க. உள்ளே போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா ட்ரையல் பண்ணி பாருங்கள் லைட்டாக வெளியே வருதான்னு. இப்போ நான் பிகினர்ஸுக்காக தான் செய்கிறேன். பாருங்கள், ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க எண்ணெயில் போடும்போது நம்ம பயம் இல்லாமல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதை ஹீட் பண்ணி 1/2 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே ஜல்லிக்கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி அதை பிழிகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல அவுட்டரில் வெளியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சுற்றுங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் பெரிய ஜல்லிக்கரண்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது நம்ம பார்த்து இந்த ஜல்லிக்கரண்டிலும் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம பண்ணும்போது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தனா பயம் இல்லாமல் எண்ணெயில் போடலாங்க. அடுத்து ஒரு மாடல் நம்ம செய்யலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வெளியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சுற்றிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ 3 ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த முறுக்கெல்லாம் இப்போ நீங்கள் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போது ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 4 சேர்த்துக்கலாம். இப்போ 3 மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போடும்போது சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று நான் ஜல்லிக்கரண்டில் பிழிஞ்சு போட்டுட்டேங்க. அப்படியே பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையும்.
இப்போ எண்ணெய் இந்த பப்புள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. போதுங்க, ரொம்ப வேக விடணும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா இந்த பப்புள்ஸ் அடங்கியிருக்கு. அந்த புதுசாக போட்டதில் மட்டும் லைட்டாக வருது பாருங்கள். அது அடங்குற வரையும் இருக்கட்டும், அது கொஞ்சம் நேரம். பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஆல்ரெடி. அப்போ தான் டக்கு டக்குன்னு செய்ய முடியும். ஒரு 3-4 உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அது வேகட்டப்புறம் அதை பொறுமையாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இப்போ நம்ம எண்ணெயில் நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து சுற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து தட்டு எடுத்துக்கலாம். சாப்பிட்ற நம்ம தொட்டுக்கு தட்டு தாங்க இது. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற சின்ன தட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது பின்பக்கமாக நல்லா ப்ளைனாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தட்டு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அது வெந்துக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம், இதில் அப்ளை பண்ணி ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுக்கலாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வெந்துட்டுருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும் பாருங்கள். இந்த தட்டுனால இப்போ கொஞ்சம் பெருசாக வருது பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்குது. கையால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பரவலாக இல்லாமல் கொஞ்சம் சேர்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெயில் பிரியாது. பாருங்கள், முதல்ல வெளியே அவுட்டரில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் உள்ளே சுற்றுங்க. ஒரு 2-3 சுற்று சுற்றினா போதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஈடு எடுத்திங்கன்னா இதில் 4 போடலாங்க. அந்த அச்சிலேருந்து நீங்கள் 3 போட்டு இடம் பற்றலைன்னா கூட கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி விட்டுட்டு லைட்டாக அந்த முறுக்குங்களை நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம அந்த தட்டில் இருந்ததை இப்போ போட்டுக்கலாம் எண்ணெயில். இதுவும் நம்ம பயப்படாமல் போட்டுக்கலாங்க. இதை பாருங்கள், இது மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் நான் 3 தான் போடுறேன், இல்லை 2 போட்டிருக்கேங்க நான். இப்போ ஜல்லிக்கரண்டியில் 1 பிழிஞ்சு அதுலேயும் போட்டுடலாம். இப்போ ஜல்லிக்கல்லே அடுத்தது நான் போட்டுட்டேன். உங்களுக்கு தட்டு இருந்தால் தட்டிலே போடலாம், இல்லை ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் போடலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு இது பயம் இல்லாமல் செய்யலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஒரு மாடல் பார்க்குறோம். இது வந்து கடாயில் அப்படியே பிரிஞ்சு விடுறதுங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும், நல்லா முழுகணும். அப்போ தான் நல்லா வேகும், கடுக்கடுக்குன்னு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா இதையும் அவுட்டரில் சுற்றி உள்ளே சுற்றி ஃபுல்லாக அந்த கடாய் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. திருப்பி மறுபடியும் பொறுமையாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால பொறுமையாக திருப்பி விடுங்க, உடையாமல். அவ்வளோதாங்க. இதிலும் பப்புள்ஸ் அடங்கணும்னு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப குயிக்காக வேலை ஆகிடுங்க. நமக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் நேரம் எடுக்கும், டக்குன்னு எடுத்துடாதீங்க. நம்ம நார்மல் டைமில் இந்த மாதிரி சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாங்க. தீபாவளி சமயமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு கொடுக்கணுதாக சின்ன சின்னதாக போடுவோம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் கடாயில் செய்யும்போது ரொம்ப கடாய் ஃபுல்லாகவே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக பெருசாக ஒன்றா கிடச்சிரும், நமக்கு நல்லாவும் இருக்கும். இங்கே ஒன்றே கடாயிலே நல்லா பெருசாக ஒன்று போட்டிங்கன்னா வேலை குயிக்காக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.